2025 ஒரு புதிய பாலிசியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பாலிசியினுடைய பெயர் ஸ்மார்ட் பென்ஷன் பிளான். இந்த பிளான் ஒரு சிங்கிள் பிரீமியம் இமீடியட் ஆனுவிட்டி பிளான். அதாவது இந்த பாலிசியை நீங்கள் வாங்கும்போது ஒரே ஒரு முறை சிங்கிள் டைமாக ப்ரீமியமை செலுத்தணும். பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. இந்த பாலிசி ஒரு பென்ஷன் பிளான்ங்கிறதுனால 4 விதமான மோடில் இந்த பாலிசியினுடைய பென்ஷனை வழங்குறாங்க. மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை பொறுத்து இந்த பாலிசியின் மூலமாக உங்களுக்கு பென்ஷனை வழங்குவாங்க. இந்த பாலிசி ஒரு இமீடியட் பென்ஷன் பிளான். அதாவது பாலிசி வாங்கினதுமே எந்த மோடை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மோடை பொறுத்து உங்களுக்கான பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாலிசியில் மொத்தம் 21 விதமான பென்ஷனுக்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. அதில் சிங்கிள் லைஃப்பில் 14 ஆப்ஷனும், ஜாயிண்ட் லைஃப்பில் 7 ஆப்ஷனும் வழங்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான பென்ஷனை இந்த பாலிசியின் மூலமாக வழங்குவாங்க. இந்த பாலிசியை ஜாயிண்ட் லைஃப்பில் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பவுஸ், அதாவது கணவன் மனைவி மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள், சகோதர சகோதரிகள், பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் சில்ட்ரன் இவங்களோட சேர்ந்தும் இந்த பாலிசியை வாங்கலாம். அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த பாலிசியினுடைய மினிமம் பர்ச்சேசிங் ப்ரைஸாக 1 லட்சம் ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பாலிசியின் மூலமாக மொத்தம் 4 விதமான ஆப்ஷனில் பென்ஷன் வழங்குறாங்க. மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி. இதில் கண்டிஷன் என்னென்னா மினிமம் 1000 ரூபாய் பென்ஷன் வர்ற மாதிரியான அமௌண்ட்டை ஒரே டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அது உங்களுடைய வயதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச என்ட்ரி வயது 18 வயது. ஸோ எல்லா விதமான ஆப்ஷன்லையும் உங்களுடைய 18 வயதில் இந்த பாலிசியை வாங்கலாம். அதிகபட்சமான வயதாக ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் வெவ்வேறு விதமான வயதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் எஃப்ஐ செலக்ட் பண்ணும் பட்சத்தில் அதிகபட்சமான வயதாக 100 வயது வரைக்கும் வாங்கலாம். ஆப்ஷன் E1, E2க்கு அதிகபட்சமாக உங்களுடைய 65 வயது வரைக்கும் தான் வாங்க முடியும். அதுவே ஆப்ஷன் E3, E4, E5ஐ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுடைய 70 வயது வரைக்கும் தான் வாங்க முடியும். மற்ற ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய 85 வயது வரைக்கும் வாங்கலாம். இந்த பாலிசியில் டெத் பெனிஃபிட்டாக 3 விதமான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. இந்த 3 விதமான ஆப்ஷனில் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷனை பாலிசி ஹோல்டர் எப்போ வேணாலும் மாற்றி அமைக்கலாம். பாலிசி ஹோல்டர் இறந்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை மாற்றி அமைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லம்சம் டெத் பெனிஃபிட். பாலிசி ஹோல்டர் இறந்ததுமே அவங்களுடைய லீகல் நாமினிக்கு இந்த பாலிசி மூலமாக கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டையும் மொத்தமாக வழங்கிடுவாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் ஆனுவடைசேஷன் ஆஃப் டெத் பெனிஃபிட். இந்த பாலிசி மூலமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை பென்ஷன் மூலமாக பாலிசி ஹோல்டரினுடைய நாமினிக்கு வழங்குவாங்க. மூன்றாவது ஆப்ஷன் இன் இன்ஸ்டால்மெண்ட். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருடம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவுக்கு இந்த பாலிசியினுடைய அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட் முறையில் வழங்குவாங்க. உதாரணமாக 5 வருடம், 10 வருடம், 15 வருடம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை வழங்குவாங்க. ஸோ நீங்கள் எந்த வருடத்தை செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை வருடத்திற்கு இந்த பாலிசி மூலமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட் முறையில் நாமினிக்கு வழங்குவாங்க. இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா பாலிசியில் வழங்கக்கூடிய 21 விதமான ஆப்ஷனில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், ஒரு நபர் தன்னுடைய 60 வயதில் 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் பென்ஷன் மோடா இயர்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான சிங்கிள் ப்ரீமியம் 10,18,000 ரூபாய் செலுத்தணும். இந்த பாலிசியில் ஆப்ஷன் ஏயை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லைஃப் ஆனுவிட்டியாக பாலிசி வாங்கினதுலேருந்து அடுத்து ஒவ்வொரு வருடமும் அந்த பாலிசி ஹோல்டர் இருக்கிற வரைக்கும் 85,000 ரூபாய் இந்த பாலிசியின் மூலமாக பென்ஷன் வழங்குவாங்க. அந்த பாலிசி ஹோல்டர் எவ்வளவு காலம் இருக்கிறாங்களோ அந்த காலளவு வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் இந்த பாலிசியின் மூலமாக 85,000 ரூபாய் பாலிசி ஹோல்டருக்கு பென்ஷனாக வழங்குறாங்க. பாலிசி ஹோல்டர் இறந்தாங்க அப்படின்னா இந்த பென்ஷன் ஸ்டாப் ஆகும். அவங்களுடைய நாமினிக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் இந்த ஆப்ஷன் மூலமாக கிடைக்காது. ஆப்ஷன் B1 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆனுவிட்டி சர்டைன் ஃபார் 5 இயர்ஸ் அண்ட் லைஃப் தேர் ஆஃப்டர். அதாவது பாலிசி ஹோல்டர் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் இந்த பாலிசியின் மூலமாக 84,500 ரூபாய் பென்ஷனாக வழங்குறாங்க. அதுவே இந்த பாலிசியை வாங்கி 5 வருடத்திற்குள்ளே இந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு இந்த பாலிசி மூலமாக பாலிசி ஹோல்டருடைய நாமினிக்கு 84,500 ரூபாய் பென்ஷனாக வழங்குறாங்க. 5 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக எந்த ஒரு அமௌண்ட்டும் நாமினிக்கு வழங்க மாட்டாங்க. அதுவே ஆப்ஷன் B2 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 வருடம் வரைக்கும் கேரண்டீடு பென்ஷன் வழங்குறாங்க. அதாவது பாலிசி ஹோல்டர் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் பென்ஷன் வழங்குறாங்க. பாலிசி ஹோல்டர் பாலிசியை வாங்கி 10 வருடத்துக்குள்ளே இறக்கும் பட்சத்தில்
10 வருடம் வரைக்கும் இந்த பாலிசி மூலமாக கேரண்டீடு பென்ஷன் வழங்குறாங்க. பென்ஷன் அமௌண்ட்டாக 83,200 ரூபாய் வழங்குறாங்க. அதுவே B3 ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 15 வருடம் வரைக்கும் கேரண்டீடு பென்ஷன் வழங்குறாங்க. அதாவது பாலிசியை வாங்கி பாலிசி ஹோல்டர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் இந்த பாலிசியின் மூலமாக பென்ஷன் வழங்குறாங்க. அதுவே பாலிசியை வாங்கி 15 வருடத்திற்குள்ள பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் 15 வருடம் வரைக்கும் கேரண்டீடு பென்ஷனாக அவங்களுடைய நாமினிக்கு 81,400 ரூபாய் வழங்குறாங்க. B4 ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 20 வருடம் வரைக்கும் கேரண்டீடு பென்ஷனாக 79,200 ரூபாய் வழங்குறாங்க. ஆப்ஷன் C1 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் பென்ஷன் அமௌண்ட்டாக 66,200 ரூபாய் வழங்குறாங்க. ஆனால் இந்த ஆப்ஷனில் ஒவ்வொரு வருடமும் 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் வழங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் பென்ஷன் அமௌண்ட்டில் 3% இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வழங்குறாங்க. ஆப்ஷன் C2 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பென்ஷன் அமௌண்ட்டாக 54,800 ரூபாய் வழங்குறாங்க. இந்த ஆப்ஷனில் ஒவ்வொரு வருடமும் 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தி வழங்குறாங்க. ஸோ இந்த C2 ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் 54,800 ரூபாய் பென்ஷனாக வழங்குறாங்க. கூடவே ஒவ்வொரு வருடமும் 6% இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தி பென்ஷனாக வழங்குறாங்க. ஆப்ஷன் டியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் ஆனுவிட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பேலன்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இந்த ஆப்ஷன் மூலமாக பாலிசி ஹோல்டருக்கு ஒவ்வொரு வருடமும் 81,700 ரூபாய் பென்ஷனாக வழங்குறாங்க. பாலிசி ஹோல்டர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பென்ஷனை ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்கு வழங்குவாங்க. பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு பாலிசி ஹோல்டர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பென்ஷன் அமௌண்ட் வாங்கினாங்களோ அந்த அமௌண்ட்டை மொத்தமாக கணக்கீடு செய்து சம்மஷூட் அமௌண்ட்டான 10 லட்சம் ரூபாயில் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை நாமினிக்கு வழங்குவாங்க. அதுவே பாலிசி ஹோல்டர் உயிரோடு இருக்கும்போதே 10 லட்சம் அல்லது 10 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டை பென்ஷனாக வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நாமினிக்கு இந்த ஆப்ஷன் மூலமாக எந்த ஒரு அமௌண்ட்டையும் வழங்க மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் 81,700 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக பென்ஷனாக வழங்குறாங்க. அடுத்து ஆப்ஷன் E1 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பாலிசியின் மூலமாக 57,900 ரூபாய் பென்ஷனாக வழங்குறாங்க. பாலிசி ஹோல்டர் 75 வயது ரீச் பண்ணும்போது பாலிசியினுடைய சம்மஷூட் அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டான 5 லட்சம் ரூபாயை பாலிசி ஹோல்டருக்கு வழங்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும் பட்சத்தில் பாலிசி ஹோல்டருக்கு அவருடைய வாழ்நாள் முழுவதும் 57,900 ரூபாயை பென்ஷனாக வழங்குறாங்க. அதுவே ஆப்ஷன் E2 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டர் வாழ்நாள் முழுவதும் 51,000 ரூபாயை பென்ஷனாக வழங்குறாங்க. கூடவே பாலிசி ஹோல்டர் 75 வயதாகும்போது பாலிசியினுடைய பர்ச்சேசிங் ப்ரைஸான 10 லட்சம் ரூபாயும் மொத்தமாக வழங்குறாங்க. அதுவே ஆப்ஷன் E3 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டர் வாழ்நாள் முழுவதும் 61,400 ரூபாயை பென்ஷனாக வழங்குறாங்க. கூடவே பாலிசி ஹோல்டர் 80 வயதாகும்போது பாலிசியினுடைய பர்ச்சேசிங் ப்ரைஸில் 50% அதாவது 5 லட்சம் ரூபாயை வழங்குறாங்க. அடுத்து ஆப்ஷன் E4 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டர் வாழ்நாள் முழுவதும் 57,900 ரூபாயை பென்ஷனாக வழங்குறாங்க. கூடவே பாலிசி ஹோல்டருக்கு 80 வயதாகும்போது பாலிசியினுடைய பர்ச்சேசிங் ப்ரைஸில் 100% அமௌண்ட் அதாவது 10 லட்சம் ரூபாயும் வழங்குறாங்க. ஆப்ஷன் E5 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டருக்கு வாழ்நாள் முழுவதும் 60,900 ரூபாயை பென்ஷனாக வழங்குறாங்க. கூடவே பாலிசி ஹோல்டருக்கு 76 வயதாகும்போது 76 வயதிலிருந்து 95 வயது வரைக்கும் பர்ச்சேசிங் ப்ரைஸில் 5% அமௌண்ட்டான 50,000 ரூபாயும் ஒவ்வொரு வருடமும் எக்ஸ்ட்ராவாக வழங்குறாங்க. ஆப்ஷன் F செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டருக்கு வாழ்நாள் முழுவதும் 64,900 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக பென்ஷனாக வழங்குறாங்க. பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அதாவது இந்த பாலிசியினுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸான 10 லட்சம் ரூபாயும் மொத்தமாக வழங்குறாங்க. ஜாயிண்ட் லைஃப்பில் ஆப்ஷன் G1 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டருக்கு வாழ்நாள் முழுவதும் 78,900 ரூபாய் பென்ஷனாக வழங்குறாங்க. பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஸ்பௌஸுக்கு அதாவது ஜாயிண்ட் லைஃபாக யார் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை பென்ஷனாக வழங்குறாங்க. அதுவே ஆப்ஷன் G2 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டருக்கு இந்த பாலிசியின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் 74,000 ரூபாய் பென்ஷனாக வழங்குறாங்க. பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஜாயிண்ட் லைஃபுக்கு அதே பென்ஷன் அமௌண்ட்டான 74,000 ரூபாயை பென்ஷனாக வழங்குறாங்க. ஆப்ஷன் H1 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டருக்கு இந்த பாலிசியின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் 60,200 ரூபாய் பென்ஷனாக வழங்குறாங்க. கூடவே 3% ஒவ்வொரு வருடமும் எக்ஸ்ட்ராவாக வழங்குறாங்க. பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஜாயிண்ட் லைஃபுக்கு இந்த பாலிசியின் மூலமாக பென்ஷன் அமௌண்ட்டில் 50% அமௌண்ட்டை அவங்களுக்கு பென்ஷனாக வழங்குறாங்க.
ஆப்ஷன் H2 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டருக்கு வாழ்நாள் முழுவதும் 49,400 ரூபாய் பென்ஷனை வழங்குறாங்க. கூடவே ஒவ்வொரு வருடமும் 6% அதிகப்படுத்தி பென்ஷனில் வழங்குறாங்க. பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஜாயிண்ட் லைஃபுக்கு பென்ஷன் அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை பென்ஷனாக வழங்குறாங்க. ஆப்ஷன் I1 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டர் ஜாயிண்ட் லைஃப் 2 பேருக்குமே இந்த பாலிசி மூலமாக 55,600 ரூபாயை அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பென்ஷனாக வழங்குறாங்க. கூடவே ஒவ்வொரு வருடமும் 3% அதிகப்படுத்தி பென்ஷன் அமௌண்ட்டில் வழங்குறாங்க. அதுவே ஆப்ஷன் I2 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டர் அவங்களுடைய ஜாயிண்ட் லைஃப் 2 பேருக்குமே இந்த பாலிசியின் மூலமாக அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் 45,100 ரூபாயை பென்ஷனாக வழங்குறாங்க. கூடவே ஒவ்வொரு வருடமும் 6% பென்ஷன் அமௌண்ட்டை அதிகப்படுத்தி வழங்குறாங்க. அதுவே ஆப்ஷன் J செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டர் அவங்களுடைய ஜாயிண்ட் லைஃப் 2 பேருக்குமே இந்த பாலிசியின் மூலமாக 64,300 ரூபாயை பென்ஷனாக வழங்குறாங்க. பாலிசி ஹோல்டர் அவங்களுடைய ஜாயிண்ட் லைஃப் 2 பேருமே இறக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு பர்ச்சேசிங் ப்ரைஸான 10 லட்சம் ரூபாயும் கேரண்டீடாக வழங்குறாங்க. அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் நீங்கள் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் டாக்ஸபிள் இன்கம். இந்த பாலிசியில் டெத் பெனிஃபிட் மூலமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை. அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசியை நீங்கள் சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸில் வழங்குறாங்க. ஆப்ஷன் D, E1, E2, E3, E4, E5, F, J இந்த ஆப்ஷனில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசி மூலமாக லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. கண்டிஷன் என்னென்னா பாலிசி வாங்கி 3 மாதத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பென்ஷன் பிளானை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா LICயினுடைய இந்த ஸ்மார்ட் பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.